எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி அந்த பகுதியில் 9வது நூறில் 10வது பதிகத்தில் 3வது பாட்டு. பிரபந்த சீரியல் நம்பர் 3658 3658. ஞாபகம் வச்சுக்கோ. நான் அதுக்கு தான் இது எல்லா பாட்டுக்கும் சொல்கிறது, அந்த இதை நம்பரை சொல்கிறது. நம்பரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கூட அப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் எப்பயாலும் ஒரு நேரத்தில் பார்க்கணுன்னா இந்த நம்பரை கூட வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் ஈஸியாக. அதுக்கு தான் சொல்கிறது. பாட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோ. தொண்டர் நுந்தம் துயர்போக நீரேகமாய் விண்டு வாடா மலரிட்டு நீர் இறங்குமின் வண்டு பாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரத்து அண்டவாணன் அமரர் பெருமானையே. அப்படியாக பாட்டு. இந்த 10 பாட்டுமே இந்த 10வது பதிகத்தில் இருக்க 9வது நூறில் 10வது பதிகத்தில் இருக்க 10 பாட்டுமே திருக்கண்ணபுரம் பெருமாளோட பெருமையை சொல்கிறது தான். அதனால் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே திருக்கண்ணபுரம் தான் வந்தது பாருங்க. இது வரைக்கும் 2 பாட்டு. இந்த 3வது பாட்டு திருக்கண்ணபுரத்தை பெருமையாக சொல்கிறது தான். பாட்டோட அர்த்தம் சொல்கிறேன் கேட்டுப்போம். தொண்டர்னா இறைவன் மீது ஆசை கொண்டுள்ள அடிமை செய்து கொண்டுள்ள தொண்டர்களேன்னு அர்த்தம். தொண்டர் நுந்தம் துயர். நுந்தம்னா உங்களுடைய துயர் போக நீர் ஏகமாய். உங்களுடைய துயர் போக, உங்களோட துன்பமெல்லாம் அழிஞ்சு போக, உங்களோட துன்பமெல்லாம் அழிய நீர் ஏகமாய். நீர் ஏகமாயின்றது வந்து நீர்னா தண்ணின்னு எடுத்துக்கூடாது. இப்போ சொல்கிறேன், நீர்னா நீங்கள் ஏகமாயின்றது இந்த இடத்துல என்னென்னா ஒரே எண்ணமா பிறவி கடலை கடக்கணும், எப்படியாவது பிறவி கடலை தாண்டி போகணும் அந்த எண்ணத்தை மனசில், அதை மட்டுமே மனசில் ஏகமாய், அதை மட்டுமே மனசில் எண்ணி, அது மட்டும் மனசில் எண்ணி. விண்டுன்னா மலர்ந்துன்னு அர்த்தம். நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன் அந்த மலர். விண்டு வாடா. மலர் வந்து மலர் மொட்டாவும் இருக்கக்கூடாது, மலர்ந்தும் இருக்கணும், வாடாமலும் இருக்கணும். அதுதான் விண்டு வாடா மலரிட்டு. இன்னும் வாடுற அந்த ஸ்டேஜ் வரல. மலர்ந்திருக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு, இன்னும் வாடுற ஸ்டேஜ் வரல. அந்த மாதிரி மலர்களை கொண்டு மலர் அந்த மாதிரி மலரை இட்டு மலர்களை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி மலரிட்டு நீர் இறைஞ்சி மின். நீங்கள் வந்து பெருமாளை நீர் இறைஞ்சி மீனா, நீர் தான் இந்த இடத்துல, நீர் தான் நீங்கள் தான் அர்த்தம். நீங்கள் பெருமாளை கெஞ்சி கேளுங்கோ. அந்த பெருமாள் வந்து நீர் இறைஞ்சும். இன்னுன்றது வந்து அந்த இந்த இடத்துல ஒற்று. போன பாட்டிலேயே சொன்னேன் இல்லையா, இந்த பாட்டிலேயே வந்திருக்கு. நீர் இறைஞ்சி மின்றது ஒற்று, துணைக்கோள்னு அதெல்லாம். அதை வந்து சேர்க்கக்கூடாது, கணக்கெடுக்கக்கூடாது. ஒற்று சொல். நீர் இறைஞ்சி நீங்கள் வந்து மனமுருகி மண்டியிட்டு கெஞ்சுவீர்களானால் வண்டு பாடும். வண்டுகள் வந்து சுகமாக ரீங்காரம் விடும்னு அர்த்தம். வண்டு பாடும். வண்டு கத்தும்ன்றது வேற. வண்டுக்கு வந்து சாதாரண நேரத்தில் கத்தும். வண்டுகள் வந்து அதுகளுக்கு ஆபத்து வர நேரத்தில் கத்தும். இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வண்டு பாடுங்கிறது ரீங்காரம். வண்டு அந்த ரீன்னு ஒரு ரீங்காரம் இருக்கும், காதுக்கே இனிமையாக இருக்கும் அந்த ரீங்காரம். அது மாதிரி படிச்சுன்னா வண்டுகள் சந்தோஷத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதே வண்டுகள் வந்து கத்துறதுன்றது அது வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா வண்டோட சத்தம் போடுறது தனியாக இருக்கும். தேனீக்களையெல்லாம் கலைச்சி விட்டிங்கன்னா பயங்கர கோபம் வரும். அப்போ அதனோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். அதே நீங்கள் தேனீக்கள் அதே இடத்துல போய் நீங்கள் நின்று கவனிச்சிங்கன்னா, சாதாரணமாக தேனீக்கள் நல்லா இருக்கும்போது அது தொந்தரவு இல்லாத உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உசுன்னு ஒரு சவுண்டு வரும், பொய்ன்னு. அந்த சவுண்டு வந்து அது நல்லா இருக்கும். அது வந்து ரீங்காரம் கட்டுறது. அதான் வண்டுகள் ரீங்காரம் விடுகின்ற. அதுதான் சொல்கிறேன், வண்டு பாடும். வண்டுகள் ரீங்காரம் விட்டுட்டே இருக்குமா எப்பயுமே. வண்டுகள் எப்பயுமே சந்தோஷத்துலேயே இது பண்ணிட்டு இருக்குமா. அதுக்கு கோவம் வர மாதிரி யாரும் அதுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். பொழில் சூழ். அந்த மாதிரி பொழில்னா சோலைகள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்தில் அந்த மாதிரி சோலைகள் சூழ்ந்திருக்கான். அந்த மாதிரி சோலைகள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து குடிகொண்டுள்ள சௌரிராஜ பெருமாள்னு அர்த்தம். திருக்கண்ணபுரத்து அண்டவாணன், தலைவனாகிய சௌரிராஜ பெருமாள் அண்டவாணன். அண்டன்னா அண்டங்களுக்கெல்லாம், இந்த பூலோகங்கள் எல்லாத்துக்கும். வாணன்னா தலைவன். அண்டவாணன் அமரர் பெருமானியே. அமரர் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக. பெருமான்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கணும். அவனையே நீங்கள் வணங்கி துதி செஞ்சீங்கன்னா இந்த மலர்ந்து வாடாத மலர்களை கொண்டு நீங்கள் பெருமாளை ஒரே எண்ணத்தோட நீங்கள் வைகுண்டம் தான் வேணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களால் அடைய முடியும். அதை செய்யுங்கோ
அப்படின்றார் இந்த இடத்துல. அது திருக்கடபுரத்து பெருமாளை அது மனசில் நெஞ்சின் பண்ணுவோம் அப்படின்றார். திருக்கடபுரத்து பெருமாளோட பெருமை தான் இந்த பாட்டு போகும். இந்த 10 பாட்டும் அதுதான். இதுக்கு கன்க்ளூஷன் கேட்டிங்கன்னா, இறைவன் மீது ஆசை கொண்டும் தொண்டு செய்து கொண்டும் விளங்கும் அடியவர்களாகிய நீங்கள் அப்போது மலர்ந்து இன்னும் வாடும் நிலையை அடையாத பூக்களை கொண்டு, அதுதான் முக்கியம். அப்போது மலர்ந்து இன்னும் வாடும் நிலையை அடையாத பூக்களை கொண்டு பூஜை செய்து பண்டுகள் களிப்போடு ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கும் அழகிய சோலைகள் சூழ்ந்த திருக்கடபுரத்து பெருமாளாகிய சௌரிராஜ பெருமாள், பெருமாளை திருக்கடபுரத்தில் இருக்க பெருமாள் பேர் சௌரிராஜ பெருமாள். மறுபடியும் சொல்கிறேன், நானும் ரங்கநாதனும் நிறைய தரம் போயிருக்கோம் திருக்கடபுரம் சாதாரணமாக கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. திருக்கடபுரம் சேவை கிடைக்கிறதுன்றதே கஷ்டம். எப்படியாப்பட்டவளுக்கும் இங்கே திருப்பதிக்கு போயிருக்க மாட்டா, பார்த்துருக்கீங்களா? சிட்டிலேருந்து 100 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் தான் இருக்குது திருப்பதி. ஆனால் திருப்பதிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காத அவளுக்கு. எவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்பா, காசுன்றதே இல்லை. திருப்பதி பெருமாள் கூப்பிட்டா தான் போக முடியும். அதே மாதிரி தான் திருக்கடபுரமும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நினச்சா போயிடலாம் முடியாது. எங்களுக்கு ஒரு தடவை அது மாதிரி 2-3 தடவை அது மாதிரி ஆயிடுச்சு, சோதனையாக வந்துருக்கு. அங்கே போகும்போது கிட்ட போகும்போது போக முடியாது போகும். ஒரு தடவை போயிருந்தப்போ கோயில் சாத்திருந்தது. இன்னொரு தடவை போனப்போ அந்த வழியில் அந்த இது அந்த எண்ணெய் சுத்திகரிப்புக்காக எண்ணெய் துறப்பணம் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தான். அதனால் அந்த ரோடையே க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த ரோடை க்ளோஸ் பண்ண உடனே உள்ளே போகவே முடியல. அண்ணனை சுற்றிட்டு வரனா 20 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். 20 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரதுக்குள்ளே கோயிலை மூடிடுவா போல இருக்குது. பார்க்கவே முடியல. திரும்பி வந்துட்டோம். அதில் போய் உள்ளே வேறு மாட்டிக்கிட்டோம். திரும்பி ரிவர்ஸ் வர முடியல. எல்லாம் பின்னாடி வண்டி வந்து நின்று போச்சு. அந்த வண்டியெல்லாம் அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகி எல்லாம் இவள் துறப்படம் போட ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் கட்டிட்டா. ஒன்றும் பண்ண முடியாது, அந்த இடத்துல போகவே முடியாதுன்னு தெரிஞ்சப்பறம் அப்புறம் ஒவ்வொரு வண்டியாக பின்னாடி போய் ரிவர்ஸ் போய் அங்கேருந்து வெளியில் வரத்துக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அப்புறம் சேவிக்கவே முடியல இன்றைக்கி பெருமாளை. ஆக திருக்கடபுரத்து பெருமாளை சேவிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் 2-3 தரம் போனோம், 4 தரம் நானும் ரங்கநாதன் போனோம். அப்போல்லாம் சேவித்தோம். அது வேறு. எனக்கும் அது மாதிரி ஒரு தரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஒரு 2 தரம் அது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தரம் கோயில் மூடி இருந்தது, ஒரு தரம் போகிறப்ப இது மாதிரி இந்த துறப்பணம் போட்டு இது பண்ணிட்டான். அதே மாதிரி அப்படி விளங்குகின்ற அந்த திருக்கடபுரத்து பெருமாளை அண்டவானன், அண்டங்களுக்கெல்லாம் இந்த அண்டன்றது இந்த பெரிய உலகம், பிரம்மாண்டன்றது பெரிய பேருலகம், பெரிய இந்த உலகம் எல்லா உலகங்களையும் சேர்த்தது தான் பிரம்மாண்டம். பிரம்மாண்டன்றது அதுக்கு தனியாக அர்த்தம் இருக்குது, அதில் அப்புறம் சொல்கிறேன். இந்த அண்டவான், அண்டத்துக்கெல்லாம் அரசன், அமரர் பெருமானியே. அமரர்னா அந்த தேவர்கள், தேவருடைய தலைவன் மகாவிஷ்ணு இல்லையா? அது தேவருடைய தலைவானியே. நீங்கள் போய் எல்லாரும் சூழ்ந்து போய் சேவிங்க, அவரை வணங்குங்க, அவரை அடி பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட துயரமெல்லாம் போகும். உங்களுடைய துயர் போக நீங்கள் ஏகமாக ஒரே எண்ணமாக வைகுண்டம் தான் கிடைக்கணும், அந்த எண்ணத்தோடு போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றதாக சொல்கிறார். நாளைக்கு அடுத்த பதிகத்தை பார்ப்போம், அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.